அண்மை செய்தியை பார்க்கிறோம். வேலூரில் திமுக எம்பி கதிர் ஆனந்தின் கிங்ஸ்டன் கல்லூரியில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. கடந்த வெள்ளி முதல் ஞாயிறு அதிகாலை வரை சோதனை இட்ட அதிகாரிகள் மீண்டும் வந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், இப்போ நடைபெறக்கூடிய இந்த சோதனையின் விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி மற்றும் அவருடைய வீடு மற்றும் அவருக்கு கட்சியை சேர்ந்த பிரமுகருடைய வீடுகள் என உட்பட கடந்த வெள்ளிக்கிழமை 4 இடங்களில் ஒரு அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அனைத்து இடங்களிலுமே அவர் வீடு மற்றும் கட்சி பிரமுகர் வீடு ஆகியவைகளில் அன்று மாலையே சோதனை முடிவடைந்த நிலையில் வெள்ளிக்கிழமை முழுவதும் சனிக்கிழமை என 2 நாட்கள் தொடர்ந்து வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை, அதாவது சனிக்கிழமை இரவு முழுவதும் அதிகாலையில் அமலாக்கத்துறையினர் சோதனையை முடித்துக் கொண்டு சென்றனர். சுமார் 44 மணி நேரம் தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்று வந்தது. அன்று அவர்கள் சோதனை முடித்துக் கொண்ட சென்றகளில் முக்கியமான ஆவணங்களும் பணமும் கைப்பற்றப்பட்டது என தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இன்று மீண்டும் அமலாக்கத்துறையினர் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரிக்கு சோதனைக்காக வந்துள்ளனர். இதற்கான முக்கிய காரணம் என்ன கூறப்படுவது என்னவென்றால், அன்று அவர்கள் சோதனை மேற்கொண்ட போது கல்லூரியில் இருந்த 2 கணினிகள் வேலை செய்யாமல் இருந்ததாகவும் அதில் உள்ள தரவுகளை இவர்கள் முழுவதுமாக சோதனை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. அந்த கணினிகளை தற்போது சரி செய்து அதில் உள்ள தரவுகளை சரிபார்க்கவும் அதனை சோதனை செய்யவும் தற்போது அமலாக்கத்துறையினர் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரிக்கு வந்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. நன்றி செல்வம், கூடுதல் தகவல்களுக்காக.